ஆதிப்பருவம். அதிரதன் என்ற தேரோட்டியும் ராதை என்ற பெயரில் அவன் மனைவியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் அதிரதன் கங்கையில் நீராடிக் கொண்டிருந்த போது ஒரு தெய்வீக குழந்தை அடங்கிய அழகிய பெட்டி ஒன்று நதியில் மிதந்து வந்தது. தேரோட்டி குழந்தையை எடுத்து தன் மகனாக தத்தெடுத்து கொண்டான். இந்த சிறுவன் கர்ணன் என்றும் சுதபுத்திரன் தேரோட்டியின் மகன் என்றும் ராதையின் வளர்ப்பு குழந்தை என்பதால் ராதேயன் என்றும் அழைக்கப்பட்டான். வயது முதிர்ந்து கொண்டிருந்ததால் அவனுக்கு தேரோட்டி செய்வதில் நாட்டம் இல்லை. அவருக்குள் கற்றலும் தற்காப்பு பயிற்சியும் இருந்தது. ஹஸ்தினாபுரத்தில் வில்வித்தை பயிற்சிக் கழகம் இருப்பதை கேள்விப்பட்ட கர்ணன் யுதிஷ்டிரன் அந்நகரை நோக்கிச் சென்றான். குருவான துரோணரை நேரில் அணுகி மரியாதையுடன் தன் விண்ணப்பத்தை அளித்தார். ஆனால் துரோணர் சம்பிரதாயமானவர். புத்திசாலியான சிறுவனின் பெற்றோர் பற்றி விசாரித்தார். கர்ணன் ஒரு தேரோட்டியின் மகன் என்பதை அறிந்த குரு அவனை அகாடமியில் சேர்க்க மறுத்துவிட்டார். இளைஞன் சோகத்துடன் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினான். கர்ணனுக்கு ஞானம் மற்றும் வில்வித்தை மீதான ஆசை அதிகரித்தது. ஆனால் சுத்தபுத்ரா என்ற பெயர் தகுதியற்றது. அந்த களங்கம் வாழ்நாள் முழுவதும் அவருடன் ஒட்டிக்கொண்டது. ஆனால் அவருக்கு எந்த தாழ்வு மனப்பான்மையும் இல்லை. புகழ்பெற்ற பார்கவாவை அணுகும் எண்ணம் அவரது மனதை கடந்தது. பின்னர் அது வேரூன்றியது. ஆனால் அந்த பயங்கர ரிஷி சத்திரியர்களை வெறுத்தவர். எனவே சுதபுத்திரர் தன்னை ஒரு பிராமணன் என்று அழைக்க முடிவு செய்தார். அறிவுக்காக போய் சொல்வதில் எந்த தீங்கும் இல்லை என்று அவர் நினைத்தார். கர்ணன் தன்னை பார்கவருக்கு பிராமணனாக முன்வைத்தான். அட்மிஷன் என்பது சாதாரண விஷயமாக மாறியது. மாணவர் மேம்பட்ட கற்றலுக்கான தனது திறமையை நிரூபித்தார். பல ஆண்டுகள் ஆசிரமத்தில் தங்கினார். பிரம்மாஸ்திரம், வலிமைமிக்க பார்கவஸ்திரம் உட்பட அனைத்து மாய ஆயுதங்களையும் பார்கவா அவனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். நீ தகுதியான சீடன் என்பதை நிரூபித்து விட்டாய். என்னிடமுள்ள எல்லா அறிவையும் உனக்கு நான் போதித்து விட்டேன். நீங்கள் உண்மையாகவும் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிபவராகவும் இருக்கிறீர்கள். நீ பெற்ற அறிவை தர்மத்தை நிலைநாட்ட பயன்படுத்திக் கொள். சீடனான கர்ணனின் மடியில் தலை சாய்த்து பார்கவா மதிய தூக்கம் போட வேண்டியதாயிற்று. அப்போது ஒரு பூச்சி அந்த இளைஞனின் தொடையில் கடித்து துளையிட்டு தாங்க முடியாத வலியையும் இரத்த வெள்ளத்தையும் ஏற்படுத்தியது. எஜமானரின் உறக்கத்தை கலைத்து விடக்கூடாதே என்ற வலியை தாங்கிக் கொண்டு அந்த இளைஞன் அசையாமல் உட்கார்ந்திருந்தான். ஆனால் சூடான இரத்தம் முகத்தில் பரவி அவரை எழுப்பியது. பார்கவா, என் முகத்தில் இந்த இரத்தம் எப்படி வந்தது? கர்ணன், ஒரு பூச்சி என் தொடையை கடித்து உங்கள் முகத்தில் இரத்தம் பரவ வைத்தது சார். பார்கவா, நீ ஏன் கத்தி குதிக்கவில்லை மேலே? கர்ணன், உன் தூக்கத்தை பாதுகாப்பதற்காக தாங்க முடியாத வலியை நான் தாங்கிக் கொண்டேன். பார்கவா, உடல் சித்திரவதையை புறக்கணிக்கும் அதிகாரம் சத்திரியர்களுக்கே உரியது, வேறு எவருக்கும் இல்லை. சிறுவனே, உண்மையைச் சொல், நீ க்ஷத்ரியன் அல்லவா? கர்ணன் குருவின் காலில் விழுந்து கதறி அழுதான். அவர் ஒப்புக்கொண்டார், என் பெற்றோர் பற்றி எனக்கு தெரியாது. ஒரு சூதா குடும்பம் என்னை வளர்த்தது. அதனால் நான் சூதபுத்திரன் என்று அழைக்கப்படுகிறேன். அறிவின் மீதான காதல்தான் உன்னிடம் போய் சொல்ல என்னை தூண்டியது. வேறு எந்த பாவத்தையும் நான் அறியேன். என் நோக்கத்தின் தூய்மையை கணக்கில் எடுத்துக்கொண்டு என்னை மன்னித்து விடுங்கள். கற்றலை சாதி மதத்துடன் தொடர்புபடுத்தக் கூடாது என்று கூறப்படுகிறது. தாய் தந்தையை விட உயர்ந்த என் குரு நீங்கள். உன்னிடம் சரணடைகிறேன். தயவு செய்து கருணை காட்டி என்னை உங்கள் சொந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். பார்கவா கோபமாகவும் இரக்கமின்றியும் இருந்தார். அவரை பொறுத்தவரை குணத்தை விட சாதி உயர்ந்தது. கரைபடியாத அந்த பையனிடம் அவர் கொண்டிருந்த காதலும் தெய்வீக சாதனைகளும் அர்ப்பணிப்புள்ள சேவையும் ஒரு நொடி பொழுதில் மறைந்து போயின. விஷம் வெளியே வந்தது. முன்னாள் அன்பு சீடனைச் சபித்தார். நீ பிராமணன் என்று பாசாங்கு செய்து வில்வித்தை கற்றுக்கொண்டாய். இந்த ஆயுதத்தின் நினைவு உங்களுக்கு மிகவும் தேவைப்படும்போது தோல்வியடையும். இவ்வாறு அந்த முனிவர் தனது அரிய சீடனையே சிதைத்தார். ஒரு கௌதம புத்தர் இந்த வழக்கை வேறு கோணத்தில் பார்த்திருப்பார். கர்ணன் உணர்விழந்து தரையில் விழுந்தான். அவர் நினைவு திரும்பியபோது ரிஷி அங்கு இல்லை. விரக்தியும் அடைந்த அவர் வீடு திரும்பியதும் தனது நிலையை மறுபரிசீலனை செய்தார். உண்மையான பெற்றோர் அவருக்கு தெரியாது. வளர்ப்பு பெற்றோர் அனைவரும் அவர் மீது அன்பும் கருணையும் கொண்டிருந்தனர். ஆனால் அவர் ஒரு சுதபுத்திரராக இருப்பது திறமையான வட்டத்திற்குள் நுழைவதை தடுக்கும் ஒரு தகுதியின்மை.
அப்போதும் துரியோதனனும் சகோதரர்களும் அவன் மீது காதலை வளர்த்து கொண்டனர். அவ்வப்போது அவர்களுடனேயே இருந்தார். பாண்டவ சகோதரர்களுக்கு வெறுப்பு என்பது அவர்களுக்கு பொதுவான ஒரு குணம். துரோணர் ஒரு போட்டியை நடத்தி தனது மாணவர்களின் ஆற்றலை காட்ட விரும்பினார். இந்த யோசனையை பீஷ்மரும் திருதராஷ்டிரனும் அங்கீகரித்தனர். பொருத்தமான அரங்கம் மிக விரைவாக அமைக்கப்பட்டது. குறிப்பிட்ட நாளில் தொலைதூரத்திலிருந்தும் அருகிலிருந்தும் மக்கள் திரண்டிருந்தனர். அரச குடும்பத்தினர் ஒருபுறம் பொருத்தமான கேலரியிலும் குடிமக்கள் மறுபுறமும் இருந்தனர். துரோணர், கிருபர், அஸ்வத்தாமா ஆகியோர் முதலில் மேடையேறினர். அவர்கள் அரசனால் முறைப்படி கௌரவிக்கப்பட்டனர். அந்த காட்சி மிகவும் அற்புதமாக இருந்தது. இளவரசர்கள் ஒருவர் பின் ஒருவராக மேடையில் தோன்றினர். அவர்கள் ஆசானுக்கு மரியாதை செலுத்தி அக்காலத்தில் நடைமுறையில் இருந்த போர் ஆயுதங்களை கொண்டு வீர சாகசங்களை செய்தனர். கண்காட்சி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. துரியோதனனுக்கும் பீமனுக்கும் இடையே நடந்த கதாயுத சண்டை எல்லோருக்கும் கிளர்ச்சியூட்டுவதாக இருந்தது. அவர்கள் தங்கள் திறமையை எளிதாகவும் திறமையாகவும் வெளிப்படுத்தினர். இந்த விளையாட்டு சண்டையாக வளர வாய்ப்பு இருந்தது. அந்த நிலையில் அஸ்வத்தாமா தலையிட்டு தீவிர பங்கேற்பாளர்களை பிரித்தார். இந்த நிகழ்வுகள் அனைத்தும் விதுரனால் பார்வையற்ற மன்னன் திருதராஷ்டிரனுக்கும் குந்தியால் கண்மூடித்தனமான ராணி காந்தாரிக்கும் விளக்கப்பட்டன. எங்கும் கேளிக்கை காணப்பட்டது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிகழ்ச்சிகள் பற்றிய இலவச வர்ணனைகள் நடந்து கொண்டிருந்தன. அர்ஜுனனை கடைசியில் அரங்கில் அறிமுகப்படுத்தியதில் துரோணர் மகிழ்ந்தார். வில்வித்தையில் தனது தேர்ச்சியை நிரூபித்தார். அவரை உற்சாகப்படுத்துவது கிளைமாக்ஸில் இருந்தது. இந்த கலவரத்திற்கான காரணத்தை விதுரன் திருதராஷ்டிரனிடம் விளக்கியபோது அவன் தன் மருமகன்கள் மீது பொறாமை கொண்டான். ஆனால் அவர் அவர்களை பாராட்டுவது போல் பாவனை செய்தார். அர்ஜுனன் போட்டியின் நாயகன் என்பதை ஒப்புக்கொண்டேன். திடீரென துப்பாக்கி சத்தம் போன்ற சத்தம் கேட்டதால் நுழைவாயிலில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. அது வேறு யாருமல்ல, சவாலின் அடையாளமாக தோளில் சாய்ந்த ஒருவனின் கைதட்டல்தான். அத்தனை கண்களும் அந்த திசையில் திரும்பின. பாதை சரி செய்யப்பட்டது. ஒரு பிரகாசமான உருவம் வெளிப்பட்டது. அவர் மனிதன் என்பதை விட ஒரு தேவலோகத்தைப் போலவே தோன்றினார். ஆனால் அவன் வேறு யாருமல்ல, கர்ணன்தான். அவனது நண்பன் துரியோதனன் அவனை அன்புடன் வரவேற்றான். கர்ணன் துரோணருக்கு சிறிது மரியாதை செலுத்தி தனது வில்வித்தையை வெளிப்படுத்த அவரிடம் அனுமதி கேட்டான். அனுமதி மறுக்க முடியாது. புதிதாய் வந்தவன் அர்ஜுனன் செய்த அனைத்தையும் இன்னும் பலவற்றையும் செய்தான். அர்ஜுனன் அவமானமாக உணர்ந்தான். இதற்கிடையில் பெண்கள் அமர்ந்திருந்த அரச மண்டபத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. குந்தி தான் சிறுமியாக இருந்தபோது தனக்கு பிறந்த கவசத்தையும் குண்டலத்தையும் அணிந்த புதுமுகத்தை கண்டாள். அவள் அந்த குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து எதிர்காலத்தில் மீண்டும் பார்ப்போம் என்ற நம்பிக்கையில் ஆற்றில் மிதக்கவிட்டாள். இப்போது அவனை பார்த்ததும் அவள் மயங்கி விழுந்தாள். அதுவே சலசலப்புக்கு காரணம். முதிர்ச்சியடைந்த ஞானத்தில் விதுரன் அனைத்தையும் அறிந்தான். தண்ணீர் தெளித்து குந்தியை சுயநினைவுக்கு கொண்டு வந்து கர்ணனின் தோற்றத்தின் மர்மத்தை வெளிப்படுத்த அல்லாமல் மற்றவர்களுக்கு புரியாத சைகைகள் மற்றும் சொற்கள் மூலம் அவளிடம் பேசினார். சில நிமிடங்கள் முன்னதாகவே ஒரு மகனின் சாகசங்களை எண்ணி மகிழ்ந்தாள். சில நிமிடங்கள் கழித்து அடையாளம் காணப்பட்ட மகனுக்கும் மறைக்கப்பட்ட மகனுக்கும் இடையிலான மோதலை நினைத்து புலம்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த பெண்மணிக்கு தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளும் தைரியம் இருந்தது. இப்போது கர்ணன் அர்ஜுனனிடம் ஒற்றை போருக்கு சவால் விட்டான். வில்லும் அம்பும் ஏந்தி இருவரும் போருக்கு தயாரானார்கள். அப்போதுதான் கிருபர் மேடையேறி அறிவித்தார், சண்டையிடுவதற்கான விதிகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த அர்ஜுனன் புகழ்பெற்ற குரு குடும்பத்தைச் சேர்ந்தவன். அவரது எதிரியான நீங்கள் தயவு செய்து உங்கள் பரம்பரையை அறிவிக்கவும். ஒரு இளவரசன் சாதாரண மனிதனுடன் சண்டையிட மாட்டான். கர்ணன் எந்த ராஜ்யத்தின் இளவரசனும் அல்ல என்பதால் அவன் தலை குனிந்தது. துரியோதனன் தன் நண்பனின் நிலையை கண்டான். அவன் எழுந்து பேசினான். பிறப்பால் அரசர்கள், வீரத்தால் அரசர்கள், வெற்றியால் அரசர்கள் என 3 வகையான அரசர்களை தர்மம் அங்கீகரிக்கிறது. இந்த இளைஞன் தனது துணிச்சலுக்காக அரசனாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆனால் அர்ஜுனன் தனது எதிரியே ஒரு ராஜ்யத்தின் ஆட்சியாளன் என்று வற்புறுத்தினால் அது அப்படியே இருக்கும். இப்போது அரசன் இல்லாத அங்க நாட்டு மன்னன் கர்ணனுக்கு முடிசூட்டுகிறோம் என்றான். வழக்கமான பட்டாபிஷேகம் உடனடியாக நடந்து முடிந்தது.
துரியோதனன் தனது கிரீடத்தை கர்ணனின் தலையிலும் தனது வாளை புதிதாக முடிசூட்டப்பட்ட மன்னனின் வலது கையிலும் வைத்தான். அவரது இந்த உடனடி மற்றும் பொருத்தமான நடவடிக்கை அங்கு கூடியிருந்த அனைவரின் பாராட்டையும் ஈர்த்தது. அரசன் ஒருவனால் மட்டுமே அரசச் செயலை செய்ய முடியும். அப்போது ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு முதியவர் கைத்தடியுடன் தள்ளாடியபடி மேடையை அடைந்தார். அவர் கர்ணனின் வளர்ப்பு தந்தையான அதிரதன். எனவே வளர்ப்பு மகன் அவரை நோக்கி விரைந்து அவர் காலில் விழுந்து புதிதாக பெற்ற கிரீடத்தை அவர் காலடியில் வைத்து வணங்கினார். ஆங்கிலேயர் காலத்தில் நகரத்தில் பல பட்டதாரிகள் கிராமத்திலிருந்து வந்த தனது சொந்த நாட்டுப்புற தந்தையை ஒரு புகழ்பெற்ற சபையில் வரவேற்க மனம் வருந்தினர். அந்நிய கலாச்சாரம் நவீன இளைஞர்களுக்கு பெற்றோர் மீதான பக்தியை பறித்தது. அதிரதன் தடுமாறும் குரலில், ராதேயா என் கண்ணே, கடைசியில் அதிர்ஷ்டம் உனக்கு சாதகமாக இருந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இளவரசன் துரியோதனனுக்கு போற்றுதல் என்றான். கர்ணன் ஒரு சூதபுத்திரன் என்பது இப்போது தெளிவாக தெரிந்தது. பாண்டவர்கள் இப்போது உற்சாகமடைந்தனர். பீமன் உளறினான், தேரோட்டியின் மகனே, கையில் சாட்டையுடன் உன் வேலையைச் செய். அர்ஜுனனால் தோற்கடிக்கப்பட முடியாத அளவுக்கு நீ அற்பமானவன் என்றான். கர்ணனின் முகம் வாடியது, உதடுகள் உணர்ச்சியால் துடித்தன. ஆனால் அவனால் பேச முடியவில்லை. மௌனமாக சூரியனை பார்த்தான். ஏனென்றால் அவன் வணங்கிய தெய்வம் அதுதான். ஆனால் அதுவும் தன் தந்தைதான் என்று அவனுக்கு தெரியாது. குந்திக்கு மட்டுமே அது தெரியும். அந்த சூழ்நிலையின் துளையிடும் வேதனையால் அவள் துன்பப்பட வேண்டியிருந்தது. அதுதான் விதியின் முரண்நகை. துரியோதனன் கொதித்தெழுந்தான். அவர் பீமனை இவ்வாறு எதிர்த்தார், ஒரு வீரன் மட்டுமே வீரத்தை பாராட்டுகிறான். பீமா, கர்ணன் நிகழ்த்திய வீரச் செயல்களை காண முடியவில்லையா? நீங்கள் பிறப்பு மற்றும் வம்சாவளியால் வெறித்தனமாக இருக்கிறீர்கள். ஒரு பெரிய நதியின் ஆதாரம் அற்பமானது. அந்த வகையில் நதியை அளக்கவில்லை. பல ரிஷிகளின் தோற்றம் தாழ்ந்ததாகவும் தாழ்மையானதாகவும் இருக்கும். அதற்காக ரிஷியின் மேன்மையை புறக்கணிப்பதில்லை. நமது ஆசான்களான கிருபர், துரோணர் ஆகியோருக்கு கூட போற்றத்தக்க பிறவிகள் கிடைக்கும் பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனாலும் நாம் அவர்களை ஆராதித்து அவர்களின் திறமைகளை பயன்படுத்திக் கொள்கிறோம். உனக்கு உன் அம்மாவை பற்றி மட்டும்தான் தெரியும், அப்பாவை பற்றி அல்ல. அர்ஜுனனுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் கூட அதுவே. மறுபடியும் உன் தந்தையையும் என் தந்தையையும் நினைத்து பார். அவர்கள் முழுக்க முழுக்க குரு வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் அல்ல. பிறகு ஏன் சத்திரியம் என்ற போலித்தனத்தை உருவாக்குகிறீர்கள்? ஒருவேளை கர்ணனும் சத்திரியனாக இருக்கலாம். அது ஒருபுறம் இருக்க, அவர் ஒரு ஹீரோ. எனவே உன் அர்ஜுனன் துணிந்தால் அவனுடன் போரிடட்டும் என்றான். இந்த அறிக்கை அனைவராலும் பாராட்டப்பட்டது. சூரியன் மேற்கில் மறைந்தது. தனது மகனின் சாதனைகளால் மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. இவ்வாறு போட்டி முடிவுக்கு வந்தது. கலைந்து சென்ற கூட்டம் புதியவனின் செயல்களை மிகவும் பாராட்டியதால் அர்ஜுனனின் ஆரம்பகால நேர்த்தியான செயல்திறன் கிட்டத்தட்ட மறக்கப்பட்டது. துரோணர் அர்ஜுனனை சாம்பியனாக்க விரும்பினார், ஆனால் அது நடைபெறவில்லை.